நம்ம நிகழ்ச்சிக்கு சடலங்களை அடக்கம் செய்யக்கூடிய ரோஜாங்கிற பெண்மணி இங்கே வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போது 14 வயசுல இருந்து சுடுகாட்டில் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது சடலங்களை இப்போ அடக்கம் பண்ணுற இந்த மாதிரியான வேலையை செய்யணும்னு ஏன் உங்களுக்கு தோணுச்சு? அது எப்படின்னா அதான் ஒரு வாட்டி நாயெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் இந்த பாடி. இது பாடின்னு ஆனால் எனக்கு தெரியாது. நாயெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏதோ 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 பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் போலீஸ்க்கெல்லாம் காவல்துறைக்கெல்லாம் ஃபோன் பண்ணி விட்டேன். அந்த வயசில் தெரியாமல் ஏமா இங்கே வந்தீங்கன்னு. சும்மா வந்தோம் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்ன, இது அனாதை போனோம்மா, இது எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை சொல்லும் போது நான் என்ன இது ஏன் யாரும் எடுக்கிறதுக்கு இல்லை, நம்ம எடுத்து நல்ல அடக்கம் பண்ணலாம். நான் அன்றைக்கி யோசனை பண்ணல. அன்னையிலேருந்து இது வரலையும் நான் எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன். 14 வயசுலேருந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம். இது உங்கள் சொந்தக்காரங்க, உறவினர்கள், இந்த மாதிரியான ஆட்கள் யாருமே உங்களை இந்த வேலை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்தது இல்லையா? எங்கள் வீட்டில் எல்லாருமே சொன்னாங்க. ரொம்ப நாள் தெரியாது எங்கள் வீட்டுக்கு, எங்கள் அப்பாவுக்கு யாருக்குமே தெரியாது. அப்புறமேட்டு ஒரு 20 வயசுக்கு தான் எங்கள் அப்பாவுக்கு நானாக சொன்னேன். சும்மா போகும்போதெல்லாம் சொல்லுவேன், எப்பா ஒரு அனாதை பொண்ணை எடுத்தேன். அவர் நம்பலை எங்கள் அப்பா, சும்மா சொல்லுது ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் காமிச்சோன்னே எங்கள் அப்பா நம்பினார். வேணாம்மா இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் நல்லதில்லை நம்மளுக்கு அப்படின்னு சொன்னாங்க. நானே சொன்னேன், இல்லைப்பா இருக்கட்டும் நம்ம செய்யலாம், யாருமே இல்லைல்ல, எனக்கும் எங்கள் அம்மா இல்லை, அவங்களுக்கு எந்த சூழ்நிலையில் பிரிஞ்சு வந்தாங்கன்னு யாருக்கும் தெரியாதுல்ல, அதனால் நான் இது செஞ்சேன். இப்போது செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க ஒரு டெட் பாடிக்கு. அந்த டெட் பாடி திடீர்னு எழுந்து உயிரோட உட்கார்ந்துருக்கா? அப்படி இது வழி உட்கார்ந்ததில்லை, அந்த மாதிரி இல்லை. இப்போது ஒரு பணம் எரியுது, அது எரியும் போது திடீர்னு எழுந்து உட்காருதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சம்பவத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நேரில் நான் பார்த்துருக்குறேன். எப்படின்னா எழுந்திருக்கும் அந்த இதில் நரம்புலாம் எரிஞ்சு அப்படியே எழுந்திருக்கும். ஆனால் அதை அடித்து படுக்க வச்சுருவாங்க, கொம்பு வச்சு அடிப்பாங்க. அங்கேருந்து வெட்டியானுங்கள் நிற்பாங்க, 2-3 வெட்டியானுங்க நிற்பாங்க, போட்டு 2 பேரும் போட்டு அடித்து சர்க்கரையை கொட்டி அடிப்பாங்க. அடித்தா அது அப்படியே அமுங்கிடும். அந்த எலும்பு அடித்தா நொறுங்கிடும். அந்த எலும்பு, இந்த முட்டி, இந்த இதெல்லாம் எது கொஞ்சம் நம்மளுக்கு அந்த உயிர்கள் இருக்கும். இறந்தால் கூட அந்த உயிர்கள் எரியும் போது அந்த அந்த இதெல்லாம் இருக்கும் போது தான் எந்திரிக்கும் போது அது அடித்தா அந்த முட்டி விட்டுட்டோன்னே அது அப்படியே லெவலாகிடும். அப்புறம் நல்லா எரிஞ்சோன்னே சாம்பலாகிடும். பேய்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? பார்த்துருக்கீங்களா? பேயெல்லாம் இதுவரை நான் பார்த்ததே இல்லை. பேய் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இதுவரை நைட்டு 9 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகிறோம், ஒரே ஒரு லேடி தான் போகிறேன், எல்லாம் இருக்கிறதெல்லாம் ஆம்பளைங்க தான். நான் ஒரே ஒரு லேடி தான் போகிறோம். இதுவரையும் ஒரு பேயை கூட பார்த்ததில்ல. 2019 நைட்டு 9:11 10:45 சுடுகாட்டில் இருக்கிறேன். ஏன்னா காலையில் கிறிஸ்மஸ்ஸு, அடுத்து அப்படியே லீவ் வந்துடும். 1ஆம் தேதி வரையும் லீவ் வரும், புது வருஷம் இங்கிலீஷ் வருஷம் பிறக்குதுன்ட்டு லீவ் வரும்ன்ட்டு அந்த பாடி எடுக்கணுன்ட்டு எடுத்தாச்சு. டைம் ஆகிடுச்சு, வண்டி இல்லை. அடுத்து பாடி உள்ள கட்டல, ஜிஹெச்சில் 4 பாடி, 4 ஸ்டேஷனு, மெரினா இந்த பக்கம் 2, நம்ம ராயப்பேட்டை, இன்னும் ஒரு 2 ஸ்டேஷன், 4 பாடி, ஆளுக்கு ஒரு பாடி, ஒரு ஸ்டேஷனில் ஒரு பாடி, 4 பாடியை புதைக்கிறதுக்கு இத்தனை மணிக்கு சுடுகாட்டு உள்ளே நிறையா 2 போலீஸ் வரமாட்டேன்ட்டாங்க. அம்மா நீங்கள் போயிட்டு வந்துருக்குமா, கோச்சிக்காதீங்கம்மா அப்படின்ட்டாங்க. நான் இன்னொரு போலீஸ், லைட்டு வெளிச்சம் இல்லை, வண்டி ஆன் பண்ணி வச்சுட்டு, வண்டியோட வெளிச்சம், ஆம்புலன்ஸ் வண்டி 2 கண்ணாடி இருக்கும், அது என்னோடய வண்டி இன்னொரு போலீஸோட வண்டியோட வெளிச்சத்தில் வச்சு அந்த இது பண்ணோம். போஸ்ட்ரூம் அதை புதைக்கிறதுக்கு சுடுகாட்டில் இருந்தோம். நைட்டு 10:45. ஏன்னா அப்போ புதைச்சாகணும். ஏன்னா ஆரம் கையெழுத்து வாங்கிட்டா நம்ம வைக்க முடியாது, பாடியை உள்ளே வைக்கக்கூடாது. ஆரம் கையெழுத்து வாங்கி ரிலீஸுன்னு, பாடி ரிலீஸ்னால் அதை எடுத்துகிட்டு போய் கண்டிப்பாக புதைச்சி தான் ஆகணும். அது மறுபடி நம்ம திருப்பி வைக்கணும்னா திருப்பி லெட்டர் கொடுத்து திருப்பி புதுசாக வைக்கிற மாதிரி வைக்கணும். அதுக்காக அதை எடுத்துகிட்டு போய் அப்போ போய் புதைச்சோம். அது மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. அந்த போலீஸெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க தனியாக. பின்னாடி நான் வந்தேன், ஏன் அந்த பேயா இருக்குது, கொஞ்ச நேரம் தூக்கம் வராமல் இருந்தது, அப்புறம் நல்லா தூங்கிட்டேன். இப்போ ஒரு சடலத்தை அடக்கம் பண்ணிவிட்டு தூங்கக்கூட முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்களா? அதெல்லாம் கிடையாதும்மா. ஃபஸ்ட்டு எடுக்கும் போது அப்படி இருந்தது. முதல்ல எடுத்துட்டு கொஞ்ச நாள் வரலையும் எப்படின்னா அந்த பழக்கம் வர வரலையும் கொஞ்சம் எப்படின்னா பயமாக இருக்கும். அந்த உள்ளே போயிட்டு எடுக்கிறது, அந்த கட்டி இருக்கிற எங்கள் சின்ன பொண்ணுலாம் யாருன்னா இறந்துட்டா கூட நான் கிட்டக்கே நிற்க மாட்டேன், வீட்டுக்குள்ளே போக மாட்டேன், வெளியில தான் நிற்பேன். அப்படிப்பட்ட ஆள் இன்றைக்கி இது மாதிரி சாவு கடங்கு உள்ளே போயிட்டு
அந்த பாடி எடுத்துக்கிட்டு என் கையால் தூக்கிட்டு போயிட்டு அடக்கம் பண்ணுறது இது என்னாலே பெரிய சந்தோஷமாக இருக்குது. எப்படி நான் பண்ணுறேன்னே எனக்கே தெரியல. இந்த மாதிரி பயந்த சுபாவமான ஆள் நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. எப்படி இந்த தைரியம் வந்தது? எது உங்களை இந்த மாதிரி இந்த வேலையை செய்யறதுக்கு எது உந்துதலாக இருந்தது உங்களுக்கு? யாருமே வந்து அனாதையே வர்றதில்லை. அது மாதிரி வந்துட்டு அனாதைன்ட்டு ஒரு மனுஷனே உலகத்தில் கிடையாது. அனாதை அப்பா அம்மா இல்லை, ஒரு அனாதைன்றது வந்து நம்ம உலகத்து வேர்ல்டு லெக்கால யாருமே இல்லை. அது மாதிரி இவர் ஏன் அனாதையாக போகணும், ரோஜாவோட சொந்தக்காரங்களாக போகட்டுன்ட்டு தான் அப்படி தான் நான் செய்கிறது. ஏன்னா யாரும் அனாதை இல்லை. எனக்கு எங்கள் அம்மா இல்லாமல் நான்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறேன். எல்லாமே இருந்து அப்பா இருக்கிறாரு. அப்பா வந்து எப்படின்னா நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு செகண்ட் ஒய்ஃப் இருக்கிறதுனால நம்ம பேச்சு கேட்கறதுக்கு வாய்ப்பு வராது. அதனால் நான் அந்த வயசுலேருந்தே ஒரு மனசுக்குள்ளே ஆழமான ஒரு எங்கள் அம்மா இறந்ததும் அந்த மனசுக்குள்ளே ரொம்ப கோபம், ஒரு மனசுக்குள்ளே ஒரு கல் மனசு மாதிரி நான் வச்சுருந்தேன். எப்படின்னா நம்மளுக்கு என்னடா அது நம்ம அம்மா இல்லை, அப்பா செகண்ட் ஒய்ஃப் இருக்கிறாரு அப்படின்னு அந்த மனசுக்குள்ளேயே ஒரு ரொம்ப கோவத்தில் இருந்தேன் நான். அந்த வைராக்கியத்தில் ஏன் நம்ம ஒரு அனாதை, நம்ம ஏன் நம்மளே ஒரு அனாதையாக இருக்கிறோம், அதுக்காக சரி நம்ம ஏன் அனாதையாக மற்றவங்களை விடணும், அவங்களுக்கு நான் சொந்தக்காரங்களாக இருக்கிறேன்ட்டு நான் அம்மாவாக இருக்கலாம், இல்லை பொண்ணாக இருக்கலாம், இல்லை பேத்தியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம், அதை நினச்சி தான் நான் செய்கிறேன். நான் இப்போது சுடுகாட்டில் மண்டை ஓடை எடுக்கிறதுக்காக ஒரு சிலர் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மையா? அது உண்மையாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரியாது. நான் போகிறதுன்னா இந்த வேலை செய்வேன், அதோட முடிஞ்சிச்சு, நான் வந்துடுவேன். நான் அடுத்தது அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்கிட்ட நல்லா பேசுவாங்க. எல்லா சுடுகாட்லேயும் அம்மா ரோஜாம்மா வந்துட்டாங்க அப்படி தான் எல்லாம் பாசமாக பேசுவாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் மண்டை ஓடு எடுக்கிறாங்களா எடுக்கலையா அது எனக்கு தெரியாது. இந்த வேலைக்கு நேரங்காலம்னு ஏதாவது இருக்கா? இல்லை அப்படி இல்லைன்னா இந்த நேரத்தில் தான் இதை வந்து அடக்கம் பண்ணணும், அப்படி இந்த மாதிரி ஷிஃப்ட் பேஸில் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எப்போ வேணால் அடக்கம் பண்ணுறது, எப்போ வேணால் எடுத்து தூக்குறது, எப்போ வேணால் முடிக்கிறது கதையை. எப்படின்னா எந்த சமயத்தில் போலீஸ் கரெக்டாக 10:30 மணிக்கு வருவாங்க, அங்கே போயிட்டு அந்த சாயந்தரத்துக்குள்ளே அந்த டைமிங்கில் எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் அடக்கம் பண்ணிடுறது. இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை சடலம் இது மாதிரி அடக்கம் பண்ணியிருக்கீங்க? ஃபஸ்ட்லாம் வந்து 10 வரலையும் அடக்கம் பண்ணியிருக்கிறேன். இப்போ எல்லாம் கம்மியாகிடுச்சு. இப்போ 2, 3, 1 இப்படி தான் வருது. இப்போ ஒரு சடலத்தை அடக்கம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க? ஒரு சடலத்தை அடக்கம் பண்ணுறதுக்கு நேரம் டைம்லாம் தெரியாது. அங்கங்கே எப்போ டாக்டர் இருக்கணும், மார்ச்சரியில் இருந்து டாக்டர் மெயின் இருக்கணும், ஆரம் கையெழுத்து வாங்குறதுக்கு இருக்கணும், வண்டி வரணும், கவர்மெண்ட் வண்டி வரணும். அதெல்லாம் எப்பப்போ வருதோ சீக்கிரமாக வரலாம், போனவொடனே டாக்டர் கடகன்னு பண்ணி கொடுக்கலாம். ஒரு எப்படி பார்த்தாலும் முடியும்னா 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் முடிஞ்சிடலாம். ஜாஸ்தி 5 மணி நேரம் கூட ஆகும். அதெல்லாம் சொல்ல முடியாது, டைமிங் சொல்ல முடியாது இந்த வேலையை.